ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா சிம்பனியோட ஏர் கூலர், அதாவது பார்த்திங்கன்னா 27 லிட்டர்ஸ் பிடிக்கக்கூடிய ஒரு ஏர் கூலரோட ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இதை ரீசெண்டாக தான் வாங்கினேன். ஸோ இதை பர்ச்சேஸ் பண்ணி 2 days யூஸ் பண்ணிவிட்டேன். ஸோ இதில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குது, இது ஒர்த்தபிளாக இல்லையா, அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இதை பற்றின ரிவ்யூக்குள்ளே போயிடுவோம். இதுதான் பார்த்திங்கன்னா சிம்பனியோட 27 லிட்டர்ஸ் ஐஸ் கியூப் ஏர் கூலர். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக அமேசானில் 5899 ரூபாய்க்கு பை பண்ணியிருந்தேன் ஆன்லைனில். ஸோ இதோட ஃபீச்சர்ஸ் என்ன இருக்குது, இது ஒர்த்தபுளானு பார்ப்போம். ஸோ இதில் என்னென்ன விஷயங்கள் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 27 லிட்டர்ஸ் டேங்க் கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதில் வந்து இண்டிகேட்டரை கொடுத்துருக்காங்க. 27 லிட்டர் தண்ணி பிடிக்கும். ஸோ அதிலே உங்களுக்கு காமிக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் வந்து தண்ணி எவ்வளோ இருக்குன்னு உங்களுக்கு அதிலே காமிக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேலே ஐஸ் சேம்பர் கொடுத்துருக்காங்க. இதில் சின்ன சின்ன குட்டி குட்டி ஐஸ் க்யூப்ஸை வந்து பார்த்திங்கன்னா இதில் போட்டுக்கலாம். ஐஸ் சின்ன ஃப்ரிட்ஜில் வச்சுருக்க ஐஸை வந்து இதில் வந்து சின்ன சைஸ் ஆக்கி நீங்கள் வந்து உள்ளே வந்து போட்டு இந்த தண்ணி கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கூலிங் வாட்டர் இருக்குல்ல, நார்மலாக வாட்டரை ஃபில் பண்ணுறது எங்கே பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா இதோட பின்பக்கமாக நம்ம ஃபில் பண்ணிப்போம். ஸோ இந்த ஏரியாவிலே நீங்கள் வந்து தண்ணியை ஃபில் பண்ணிக்கலாம். இல்லைன்னா பார்த்திங்கன்னா ஃப்ரண்டில் அந்த ஐஸ் க்யூப் வழியும் பார்த்திங்கன்னா நார்மலாக தண்ணியை வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ஐஸ் சேம்பர் வழியும் தண்ணியை வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ தண்ணியை ஃபில் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கணும்னா நீங்கள் வந்து நார்மலாக வந்து ஆன் பண்ணிப்பீங்க. ஸோ இதில் ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் 3 பக்கமும் honeycomb பேட் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், honeycomb பேட் கொடுத்துருக்காங்க. ஸோ 3 சைடுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது கொடுத்துருக்காங்க. ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக நீங்கள் இதை ஆன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா கீழே இருக்க தண்ணி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ளோ ஆகி அந்த 3 பக்கத்துலேயும் இருக்க honeycomb பேடில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராப்பாக வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து ஈரமாக்கிடும். இந்த 3 சைடில் இருக்க பேடையும் பார்த்திங்கன்னா அது வந்து ஈரமாக்கிடும். ஈரமானதுக்கப்புறம் இந்த ஃபேன் ஓடும். பின்பக்கமாக இருக்க ஈர காற்றை வந்து பார்த்திங்கன்னா அது எடுத்துகிட்டு ஃப்ரண்டில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் குளிமையான காற்றை கொடுக்கும். ஸோ இதுதான் இதோட ஒர்க்கிங் பிரின்சிபல். ஸோ இதில் மேலே பார்த்திங்கன்னா 2 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஃபேனோட ஸ்பீடு கண்ட்ரோல் பண்ணுறது. இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஆஃபில் இருக்குது. இதை ஆன் பண்ணிங்கன்னா ஹை பொசிஷன், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மீடியம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லோ. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபேனோட ஸ்பீடை குடிக்கும். இதுக்கு பக்கத்தில் இருக்க பார்த்திங்கன்னா ஆஃபில் இருக்குது. இது என்னென்னு பார்த்திங்கன்னா கூல் இருக்குல்ல, கூல் நீங்கள் கொடுத்த உடனே பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி அந்த honeycomb பேடில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து சிந்திக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த டைம் ப்ராப்பராக வந்து நீங்கள் ஏர் வந்து சர்க்குலேஷன் ஆகிட்டே இருக்கும். ஸ்விங் ப்ளஸ் கூல்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இதுக்கு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா சிங்க் பண்ணுற இந்த பிளாக் கலரில் இருக்குது. பார்த்திங்கன்னா தெரியும், இது ஒயிட்டு. ஸோ இதை ஜஸ்ட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். காற்று எங்கே வருதுன்னு பார்த்து நீங்கள் கீழே மேலே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஸ்விங் ஆகிற சின்ன சின்ன பிளாக் கலரில் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு கேமராவில் தெரியுதான்னு தெரியலை. அது வந்து பார்த்திங்கன்னா ஏர் வரும்போது நார்மலாக வந்து 2 பக்கமும் மாறி மாறி ஸ்விங் ஆகி உங்களுக்கு காற்றை வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோ பண்ணிக்கும். ஸோ அந்த ஆப்ஷன் தான் இந்த ஸ்விங் ப்ளஸ் கூல். அந்த ஈர தண்ணி வந்து honeycomb பேடில் விடும். ஸோ அந்த காற்றை வந்து நமக்கு சப்ளை பண்ணும். இந்த ஸ்விங்குங்கிறது பார்த்திங்கன்னா தண்ணி வந்து அந்த honeycomb பேடில் விழாது, நார்மல் ஏரை மட்டும்தான் நமக்கு வந்து தரும். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இவ்வளோ தான் இதோட மெக்கானிசம். அதாவது இவ்வளோ ஆப்ஷன்ஸ் தான் இதில் கொடுத்துருக்காங்க. ஒரு சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஏரை வந்து சப்ளை பண்ணுறது, இன்னொரு சைடில் பார்த்திங்கன்னா அது கூல், ஸ்விங் ப்ளஸ் கூல், அடுத்து ஸ்விங், நார்மல் ஃபேன் மோட். இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து ரொம்ப பெரிய அளவுக்கு ஃபேனோட சவுண்டு இருக்காது. அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். எல்லாமே சொல்லிட்டேன். இதோட அடுத்த கட்டமான விஷயங்களை பார்ப்போம். ஸோ நார்மலாக வந்து இது பை பண்ணதுக்கு ஒர்த்தான்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பெரிய அளவுக்கு ஒர்த்தாக இது படலை. என்னை பொறுத்த வரைக்கும், மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரியல. நான் வந்து என்னுடைய ரூம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 2nd ஃப்ளோரில் இருக்குது. ஸோ இந்த 2nd ஃப்ளோரில் இந்த ரூம் இருக்கிறதால எனக்கு அந்த ரூம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டெம்பரேச்சரான, ரொம்ப வந்து சூடாகவே இருக்கும் அந்த ரூமில். ஸோ 10க்கு 10 ரூம். அந்த 10க்கு 10 ரூமில் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக ரூமை க்ளோஸ் பண்ணி ஃபஸ்ட்டாக வாங்கினதால நம்ம எப்படி ஆப்ரேட் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு ஒரு ரூமை க்ளோஸ் பண்ணி போட்டு நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா கூலில் வந்து ஹை ஃபேன் போட்டு வச்சுருந்தேன். honeycomb பேட் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லாவே ஈரமாயிடுச்சு. வித்து வந்து பார்த்திங்கன்னா ஐஸ் க்யூப், அதாவது சின்ன சின்ன ஐஸ் க்யூபும் ஐஸ் வாட்டரும் போட்டு தான் நான் பண்ணேன். அந்த ஐஸ் வாட்டரோட எஃபெக்ட் எவ்வளோ நேரம் இருக்குன்னா கொஞ்சம் ஒரு 5 minutes தான் இருக்கும். அந்த ஃபேன் காற்றுல தான் கூலிங் வருமே கொஞ்சம் நேரம் தவிர நார்மலாக ரூம் ஃபுல்லாக வந்து கூலாகுது. அந்த ஏர் வரும்போது ஜஸ்ட்டு சின்னதாக ஒரு கூல் ஏர் வருமே தவிர ரூம் ஃபுல்லாக அந்த 10க்கு 10 ரூம் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கூல் ஏர் வராது. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா கூலிங் ஆகாது. ஏர் மட்டும்தான் கூலாக வரும், ரூம் ஃபுல்லாக கூலிங் ஆகாது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா விண்டோ சைடை வந்து ஓப்பன் பண்ணி வச்சுட்டு, அதாவது நார்மலாக இதில் வந்து இதிலே கொடுத்துருப்பாங்க. நார்மலாக ஏதாவது விண்டோ இருந்துச்சுன்னா, இந்த மாதிரி விண்டோ இருந்துச்சுன்னா விண்டோ பக்கமாக வந்து பார்த்திங்கன்னா
இதை வந்து இந்த பொசிஷனில், அதாவது இந்த பொசிஷனில் நீங்கள் வச்சு அந்த விண்டோ வந்து ஓப்பன் பண்ணி போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த டைமில் ஓரளவுக்கு நார்மல் கூலிங்கை விட கொஞ்சம் கூட பெட்டரான கூலிங் வந்து கிடைக்கும். அதாவது வெளியில் உள்ள நல்ல காற்று பட்டு இதை அந்த ஹனிகோம் வழியாக, ஈரமான ஹனிகோம் வழியாக வரும்போது பார்த்திங்கன்னா நல்ல கூலிங் இருக்கும். அது நீங்கள் ரூமை க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணிங்கன்னா அந்த அளவுக்கு கூலிங் உங்களுக்கு பெட்டராக கிடைக்காது. நார்மலாக சின்னதாக கூலிங் வரும். எந்த கூல் வாட்டர் ஊற்றினாலும் சரி உங்களுக்கு கொஞ்சம் நேரம் தான் அந்த எஃபெக்ட் இருக்குமே தவிர பெரிய அளவுக்கு இருக்காது. நைட்டு ஃபுல்லாக நான் இதை வச்சு தூங்கி பார்த்தேன். பட் அதுக்கான ஒர்த் இதுக்கு இல்லை. ஒரு ஏசியை நீங்கள் வந்து வீட்டில் இன்ஸ்டால் பண்ணுறத விட இது கம்பேர் பண்ணி லோ பட்ஜெட் இது வாங்கி யூஸ் பண்ண நினைக்கிறவங்க இருக்காங்க. பட் அந்த அளவுக்கு இந்த ஐஸ் கியூப் 27 லிட்டர் ஏர் கூலர் வந்து ஒர்த்து கிடையாது. நார்மலாக வந்து லோ ப்ரைஸ் வாங்குறவங்களுக்கு இது எந்த மாதிரி இருக்குன்னா, நார்மல் ஃபேன் கொஞ்சம் நேரத்துக்கு ஈர காற்றை மட்டும் தரும். அதுக்கான ஆப்ஷன்ஸ் இதில் இருக்கே தவிர நம்ம ரூமோட கூலிங்கை வந்து ஃபுல்லாக வந்து மேனேஜ் பண்ணும், ரூமை நல்லா கூலிங் ஆக்கும், எப்போதுமே கூலிங்கான ஏர் வருங்கிறது மட்டும் கன்ஃபார்ம் கிடையாது. ஏன்னா கன்டினியூஸாக நீங்கள் வந்து அந்த வாட்டர் வந்து ட்ராப் ஆகி வர வந்து பார்த்திங்கன்னா நார்மல் இருக்க அந்த கூலிங் கூட கொஞ்சம் ஹீட்டான கூலிங்காக வரும். அந்த நல்ல ஹீட்டாக இருந்துச்சுன்னா உங்கள் ரூம் வந்து கூலிங் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹீட்டாக தான் இருக்கும். கொஞ்சம் கூட சூடு வரும். அந்த ஈரத்தன்மை மாறி அதில் வந்து கொஞ்சம் ஹீட்டாக தான் உங்களுக்கு காமிக்கும். ஏன்னா ரொம்ப நேரம் போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஈரத்தன்மையே இல்லை. அந்த ஃபேனில் நார்மல் ஏர் வர மாதிரி தான் இருந்துச்சு. மற்ற மாதிரி இதில் வந்து வேறு எதுவுமே பெருசாக சொல்கிறதுக்கு இல்லை. ஓரளவுக்கு நீங்கள் இந்த அமௌண்ட்டு வச்சு இந்த ஏர் கூலர்லாம் நார்மல் வாங்குறத விட கொஞ்சம் கூட அமௌண்ட்டை வச்சு சேர்த்துக்கிட்டு ஒரு ஏசியை வாங்கி போட்டிங்கன்னா ரூமோட கூலிங்குக்கு, அதாவது செகண்ட் ஃப்ளோரில் நீங்கள் ரூம் வச்சுருந்தீங்கன்னா ரூம் கூலிங்குக்கு ஒரு ஏசி போடுறது நல்லது. பட் இந்த ஏர் கூலர் ஃபஸ்ட்டு ஃப்ளோர் கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் இருந்துச்சுன்னா ஓரளவுக்கு ஒர்த்தபுளாக இருக்குது. ஏன்னா அந்த ரூமில் எல்லாம் பார்த்திங்கன்னா அதிக அளவு சூடு இருக்காது. ஸோ அந்த ரூமுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இது ஓரளவுக்காவது சின்ன கொஞ்சம் கூட பெட்டராக இருக்கும். பட் செகண்ட் ஃப்ளோரை பொறுத்த வரைக்கும் செகண்ட் ஃப்ளோரில் ரூம் இருக்கவங்களுக்கு தயவுசெய்து இதை வாங்காமல் ஒரு ஏசி வாங்குறதுன்னா பெட்டர். ஃபஸ்ட் ஃப்ளோரில் கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கவங்களுக்கு ஓரளவுக்கு ஒருத்தன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ கட் பண்ணிட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் வாங்க தயாராக இருந்தீங்கன்னா வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். உங்கள் ரிவ்யூ வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி கமெண்டில் போடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.